அதுல வந்து நம்ம முக்கியமான இன்னைக்கு வந்து கேட்கப்பட வேண்டிய எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்டோம். இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. அதுல பதில் சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அவருக்கு இவருக்கு யாருக்குன்னு சொல்ல மாட்டேன். எல்லா கருத்தும் சேர்ந்து ஒரு 2 பேர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் தான் எங்களுடைய வாக்களிக்க போறோம். இந்த முறை நாங்கள் கடந்த முறை நாம் தமிழர் தான் வாக்களிச்சோம். இந்த முறை வாக்களிக்கணும்னு அதே 7 மக்கள் நம்ம கடந்த முறை நீ யாருக்கு வாக்களிச்சு கேட்டபோது அவங்க 7 தான் சொன்னாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அதே 7 தான். அந்த 7 வந்து நாம் தமிழர் வாக்கு அப்படியே இருக்கு. பிரிஞ்சு போயிருச்சு. விஜய் உடைச்சிருவாரு, பிரிச்சுருவாருன்னு சொல்லும்போது அவருடைய வாக்குகளை தக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. 7% மக்கள் வந்து நாம் தமிழர் தான் வாக்களிப்போம். இன்று தேர்தல் நடந்தால் என்னுடைய வாக்கு நாம் தமிழருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். 7% பேர் தாவேகாவுக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு இதுவரைக்கும் நாம வச்ச சர்வேயிலே ரொம்ப அதிகமான நம்பர் நம்ம பார்த்தோம். 18 இருந்துச்சு, 20 இருந்துச்சு, 22 இருந்துச்சு, மாறி மாறி இருந்துச்சு. பட் 20 வந்து சஸ்டெயினபிளா வந்துச்சு. இதுவரைக்கும் வந்ததிலே ஒரு அதிகபட்ச நம்பராக 23% வந்து தாவேகாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, தாவேகாவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போறோம் அப்படின்னு நாம சந்திச்ச 25,690 பேர்ல 23% பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தால் எங்களுடைய வாக்கு அப்படின்னு ஏப்ரல் மாதம் 13 17 வரைக்கும் நடத்தப்பட்ட சர்வேல பதில் சொல்லியிருக்காங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு ஓட்டு பிடிக்கும்? 32% மக்கள் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு 32% மக்கள் நாம சந்திச்சதுல 25,000 பேர்ல வந்து சொன்னது வந்து திமுக கூட்டணி தான் வாக்களிக்க போறோம். 32% மக்கள் அதோட ஒரு 4% கூடுதலாக. போன முறை கார்டில் பார்த்தா 3% கூடுதலாக இருந்துச்சு. இந்த முறை 4% பார்க்குறோம். ஒரு 4% போன சர்வேலையுமே ஒரு 3% டிஃபரன்ஸ். ஏடிஎம்கே வந்து டிஎம்கே 3% இருந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு 4% லீடு எடுக்க பார்க்குறோம்.